இந்த ஜல்லிக்கட்டை நடக்கிற இந்த ஆட்ட பரம்பரை ஆளாத பரம்பரை அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். அவர் போஸ்ட் போட்டு போறாங்க ஆல்ரெடி தேடிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை விட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அதுல உழைப்பு இருக்குது. யார் மேல நின்று சும்மா கை காட்டி ஏமாத்துறதுதான் கருப்பு பல்சர் நல்ல கருப்பா கண்ணு பூசுற மாதிரி இருக்கு. பிளஸ்ன்னு பார்த்தா எல்லாமே பிளஸ்ங்க. ஒரு பல்சர் பைக்கை வச்சு கதையை நகருது. நல்லா இருந்துச்சு. உனக்கு என்ன பிடிச்சது படத்துல? அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப செமையா இருந்துச்சு. அக்கா எப்படி இருந்துச்சு படம்? என்ன பிடிச்சது படத்துல? படம் எல்லாமே நல்ல சீனா இருக்கு. அவர் எப்படி தினேஷ் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். இன்னொரு ஒன் டைம் பார்க்கலாம். நீ சொல்லுங்க. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? காமெடி நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. என்ன கதை சொல்ல வராங்க? நல்லா ஃபேமிலியோட வந்து பாத்துருப்பான். ஜாலியா. தினேஷ் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கு. பேரு எல்லாம் காமிக்கிறாங்க. பயமா இருந்துச்சா? இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பிளாக் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. தினேஷ் சார் நல்லா பண்ணி டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் பேய் எல்லாம் சொல்றாங்க. அது எப்படி? ஆமா, நம்ம முடி மாரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு படம் ஜல்லிக்கட்டு தான். வாடி வாசல் நல்லா பண்ணிருக்காங்க. ஜல்லிக்கட்டுல உண்மையா காமிச்சுனா கிராபிக்ஸ்ல நல்லா பண்ணிருக்காங்க. நல்லாவே பண்ணிருக்காங்க. என்ன கருத்து சொல்ல வராங்க? கருப்பு பைக் வச்சு கருப்பு இது பண்ணிருக்காங்க. கருத்துல இல்ல, கருத்து நல்லா இருக்கு. கருத்து தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஜல்லிக்கட்டோட இதுதான் அதான் கருத்து. ஓகே, ஃபேமிலியா பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து மன்சூர் அலிகான் சார் நல்லா பண்ணிருக்காரு. காமெடியா குடும்பத்தோட வந்து காமெடில போட்டா காமெடில நல்லா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். சூப்பர் அட்டகேல் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதோட மன்சூர் அலிகான் சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல என்னன்னா ஒரு வீடு எப்படி நம்ம முக்கியமோ அதே மாதிரி அந்த பைக்கை வந்து பேஸ் பண்ணி சொல்றாரு. பைக்கை கடைசியில் ஓடுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்டுங்க போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாம் போறாங்க. போகும்போது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி இதை இறந்துறாங்க. ஆர்எஸ்ல ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கா? ஒரு பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபேமிலியில நல்லா பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எனக்கு பிடிச்சது பல்சர். பல்சர் பிடிச்சது. அதுக்காக படத்துக்கு வந்த அதெல்லாம் வரல, பாக்குறதுதான். பார்த்ததுல என்ன தெரிஞ்சது? சொல்லு, படம் எப்படி இருக்குன்னு சொல்லு. படம் நல்லா இருக்கு. பாக்கலாமா? எப்படி பேயெல்லாம் வருது, அவங்க பார்க்க ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா தான். ஜல்லிக்கட்டு சீன்லாம் வருதா படத்துல? வருது. ஜல்லிக்கட்டு சீன் ஆடுகிற மாதிரிலாம் கூட வந்தது. நல்லா தான் இருக்கு படம். பல்சர் தான் நல்லா ஃபயரா காமிக்கிறாங்க. லாஸ்ட்ல ஒரு மந்திரம் போட்டது நல்லா இருக்கு. மந்திரம் போட்டது நல்லா இருந்துச்சு. படத்துல அந்த காளியை கொண்டது, என்னது? காளியை கொண்டதுதான். ஆளையை கொண்டு போட்டாங்களா? அதான பேய் வரும் அப்பதானே பேய். அதான் கதையே. அப்படி எப்படி அதை பிடிக்காம போச்சுன்னா? கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல. காமெடியும் நல்லா இருந்தது. சோ பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கா? இல்ல படத்துல ஆர்ஆர் சீன்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? ஆர்ஆர் சீன் வந்துதான். என்னன்னா அந்த ஜல்லிக்கட்டு காளைய வந்து வில்லன் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. சோ அத வச்சு கொஞ்சம் லைட்டா ஹாரர் வந்து இன்க்ளூடிங் காளைய பேயா வருதா? ஆமா. அப்படியே பேசுற பேய் அப்படிலாம் எதுவும் அப்பெல்லாம் எதுவும் காமிக்கல. அதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த காளைய வந்து இதுல வந்து இதுவா காமிச்சிருக்காங்க. படத்துல ஜாதி பத்தில பேசிக்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? லைட்டா ஒரே ஒரு சீன் மட்டும் அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எனக்கு தேவையில்ல, யார் ஜெயிச்சாலும் பிரைஸ் இதுதானே. இந்த ஜாதியில அதுல எடுத்துட்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல. சோ அதை எடுத்துட்டு வந்து காமெடியில ஒரு போட்டோ இருக்கா? காமெடி மன்சூர் அலிகான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் காமெடி தான் நல்லா இருக்காது. ஃபேமிலியா பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். ஓகே. கருப்பு பல்சர் படம் நல்லா இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு வீரரா நடிச்சிருக்காரு தினேஷ் அண்ணன். சூப்பரா இருக்கு. அவரு ஜல்லிக்கட்டு சீன்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. படத்துல காமெடி எல்லாம் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவர் ஃப்ரெண்டு சூப்பரா பயங்கரமா பண்ணிருக்காரு. மன்சூர் அலிகான் சார் வந்து பெரிய பெரிய பிளஸ் சொல்லலாம். அவரு சாப்பிடுற சீனு, அந்த அடிக்கிற சீனு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி தினேஷ் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியா நடிச்சவங்களும் தங்கச்சிக்கு ஹஸ்பண்டா நடிச்சவங்க, அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே சூப்பர். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்ட வீரரா இருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, ஜல்லிக்கட்டு நடத்துறதால நிறைய உயிரிழப்பும் ஏற்படுது. இப்போ ஃபேமிலியில ஒருத்தரை வந்து இப்போ ஒரு கேமுக்காக உயிரை விடுறதுன்றது அந்த அளவுக்கு கேம் நடத்த வேணாம் அப்படின்னு தான் தோணுது. அப்ப வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்னே தோணுது. என்னன்னா
இப்போ ஒரு ஃபேமிலில ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒண்ணு. இப்போ என்னன்னா அவங்கள இழந்துட்டா நம்மளால திருப்பி தர முடியாது. அது கேமுக்காக அந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் பேன் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுல என்னன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நானும் உட்கார்ந்து இருக்கேன். பட் ஆனா உயிரிழப்பு ஏற்படுதுன்னும் போது அது வேணாம் தான் நானுமே சொல்லுவேன். என்னன்னா நடத்துங்க, பட் உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி இருந்தா நடத்துங்க, இல்லைன்னா பேன் பண்ணுங்க. கொஞ்சம் சன்னமா முன்னே பண்ணிட்டு புரியல. இல்ல கொம்ப கொஞ்சம் முன்ன பண்ணிட்டோம்னா ஆமா, ஏதோ ஒண்ணு உயிரிழப்பு ஏற்படாம இருந்த லைட்டா அடிபட்டா கூட பரவாயில்ல. ஆனா உயிரிழப்பு ஏற்படுதுன்ற போது கண்டிப்பா பேன் தான் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பட் அது பாரம்பரியமே போயிருன்னு சொல்றேன். நம்ம பாரம்பரியம் போகுதுன்னா இப்ப அவங்க ஃபேமிலியில ஒரு பாரம்பரியமே போயிடுதுல. இப்ப ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான். அந்த விளையாட்டை நடத்துறீங்க, ஆனா உயிர் செத்தே போயிடுறாங்கல்ல அவங்க வீட்டுல. உங்களால திருப்பி தர முடியாதுல்ல. ஜல்லிக்கட்டு வேணும்னு நானும் போராடி இருக்கேன். பட் ஆனா இறந்தவங்க ஃபேமிலிக்கு அவங்க அண்ணனையோ தம்பியோ உங்களால திருப்பி தர முடியாது. அப்ப உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி நடத்தினா நடத்துங்க, இல்லைன்னா நடத்தாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். என்னன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்கல்ல. நமக்கு வேணாம், இது இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும். சொல்லுங்க ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் கருப்பு பல்சர் எப்படி இருந்தா? கருப்பு பல்சர் ரொம்ப அப்படியே கருப்பா கண்ண பூசுற மாதிரி. கருப்பு கண்ணாடி போட்ட எனக்கே கருப்பா கண்ண பூசுது. அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போதும். சூப்பரா இருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி? பயங்கரமா இருக்கு. குக்கு படம் பாத்திருக்கீங்களா? அட்டகத்தி தினேஷ் அவர்களோடது. குக்கு படத்துல கண்ணு இதுவானது இன்னமும் அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கு போல. அந்த நடிப்பு, அவருடைய மெனக்கடல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்துல பேய் சீன்ல வச்சு பயமுறுத்துறாங்க, அந்த மாதிரி தான். நான் ஒண்ணு பண்றேன், இந்த கார் மேல ஏறி உட்கார முட்டிட்டுல வலி 2 மணி நேரம் உட்காந்து ஃபுல் கதையை சொல்லிட்டு போறேன். நேரா உட்காந்து ஆடியன்ஸ் இங்கே பாத்துட்டு தேட்டர் வரணும் லேஸ்டா. கரெக்ட் தானே? இல்ல அந்த மாதிரி பாக்க வாய்ஸ் ஓவர் மூலமா சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் ஆடியன்ஸ் தேட்டர்ல பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ். அதுல எந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல இரு வார்த்தைகளோ டபுள் மீனிங் எதுவுமே இல்லாம சூப்பரா ஃபிளாட்டா சூப்பரா பண்ணி. அதனால யங்ஸ்டர்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணாது. பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். எந்த விதத்துல? கருப்பு பல்சர் தொடங்கி கருப்பு பல்சர் முடிகிற வரைக்கும் பயங்கர அட்ராக்ட் பண்ணும். அந்த வார்த்தையே போதும். அந்த ஒரு வார்த்தையே போதும். தனுஷ் நடிச்ச பல்சரை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தானே இல்ல எந்த மாடல் பல்சர் யூஸ் பண்ணிக்கிறாங்க படத்துல? அதுவா? ஏய், வண்டி நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பல்சர் என்ன வண்டி நம்பர் யூஸ் பண்ண டி அந்த மாதிரி தெரியுமா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி, விஜய் அரசியல் ஏதோ பேசுறாங்கன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 1000 கோடி பணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், 1000 கோடி மேல சம்பாரிச்சிருப்பார்ல, அந்த மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு அப்புறம் அரசியலுக்கு ஓட்டு கேட்கலாம்ல. இப்ப என்னன்னா, ஏன்டா இந்த முட்டா பையன் படம் பார்க்க அரசியல் பேச நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியல் பேச வேண்டிய இடத்துல படத்தை பத்தி பேசுறாங்க, படத்தை பத்தி பேச வேண்டிய இடத்துல அரசியல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் இளவு வீட்டுக்கு போயிட்டு எப்ப கல்யாணம் ஆன 10 வருஷம் நல்லா இருக்குமா? அது கேவலமா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எதை எங்க பேசணும், எதை எங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதான் விஜய் எப்படி பாக்குறீங்க? நம்ம இங்க அரசியல் பேச வரலையே. நான் படம் பார்க்க வந்திருக்கேன். என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். நான் அரசியல் பத்தி பேசுறேன். நான் சக மனிதன், அரசியல்வாதியோ இல்ல இங்க போர் குடித்த ஒரு அந்த மாதிரி விஷயம் கிடையவே கிடையாதுங்க. நான் படம் பார்க்க ஒரு காமன் மேன். படம் பத்தி பார்த்த படம் நல்லா இருக்கு. படத்துல என்ன குறை இருக்கு, என்ன நிறை செய்யலாம், அதான் விஷயம். நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்கல்ல. நமக்கு வேணாம், இது இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும். சொல்லுங்க ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் கருப்பு பல்சர் எப்படி இருந்தா? கருப்பு பல்சர் ரொம்ப அப்படியே கருப்பா கண்ண பூசுற மாதிரி. கருப்பு கண்ணாடி போட்ட எனக்கே கருப்பா கண்ண பூசுது. அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போதும். சூப்பரா இருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி? பயங்கரமா இருக்கு. குக்கு படம் பாத்திருக்கீங்களா? அட்டகத்தி தினேஷ் அவர்களோடது. குக்கு படத்துல கண்ணு இதுவானது இன்னமும் அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கு போல. அந்த நடிப்பு, அவருடைய மெனக்கடல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்துல பேய் சீன்ல வச்சு பயமுறுத்துறாங்க, அந்த மாதிரி தான். நான் ஒண்ணு பண்றேன், இந்த கார் மேல ஏறி உட்கார முட்டிட்டுல வலி 2 மணி நேரம் உட்காந்து ஃபுல் கதையை சொல்லிட்டு போறேன். நேரா உட்காந்து ஆடியன்ஸ் இங்கே பாத்துட்டு தேட்டர் வரணும் லேஸ்டா. கரெக்ட் தானே? இல்ல அந்த மாதிரி பாக்க வாய்ஸ் ஓவர் மூலமா சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் ஆடியன்ஸ் தேட்டர்ல பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ். அதுல எந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல இரு வார்த்தைகளோ டபுள் மீனிங் எதுவுமே இல்லாம சூப்பரா ஃபிளாட்டா சூப்பரா பண்ணி. அதனால யங்ஸ்டர்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணாது. பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். எந்த விதத்துல? கருப்பு பல்சர் தொடங்கி கருப்பு பல்சர் முடிகிற வரைக்கும் பயங்கர அட்ராக்ட் பண்ணும். அந்த வார்த்தையே போதும். அந்த ஒரு வார்த்தையே போதும். தனுஷ் நடிச்ச பல்சரை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தானே? இல்ல எந்த மாடல் பல்சர் யூஸ் பண்ணிக்கிறாங்க படத்துல? அதுவா? ஏய், வண்டி நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பல்சர் என்ன வண்டி நம்பர் யூஸ் பண்ண டி அந்த மாதிரி தெரியுமா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி, விஜய் அரசியல் ஏதோ பேசுறாங்கன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னன்னா டிவிகே தலைவர்
விஜய் அவர்கள் வந்து 1000 கோடி பணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப நான் என்ன கேக்குறேன், 1000 கோடி மேலே சம்பாரிச்சிருப்பார்ல, அந்த மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்து ஓட்டு கேட்கலாம்ல. இப்ப என்னன்னா, ஏன்டா இந்த முட்டா பையன் வந்து படம் பார்க்க வந்துட்டு அரசியல் பேச நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியல் பேச வேண்டிய இடத்துல படத்தை பத்தி பேசுறாங்க, படத்தை பத்தி பேச வேண்டிய இடத்துல அரசியல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது காலகட்டம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் இளவு வீட்டுக்கு போயிட்டு எப்ப கல்யாணம் ஆன பத்திரிகை வச்சு நல்லா இருக்குமா, அது கேவலமா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எதை எங்க பேசணும், எதை எங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பிளஸ் அதான் விஜய் வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? நம்ம இங்க அரசியல் பேச வரலையே, நான் படம் பார்க்க வந்திருக்கேன். என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். நான் அரசியல் பத்தி பேசுறேன். நான் வந்து சக மனிதன், நான் அரசியல்வாதியோ இல்ல இங்க போர் குடித்த ஒரு அந்த மாதிரி விஷயம் கிடையவே கிடையாதுங்க. நான் படம் பார்க்க வந்து ஒரு காமன் மேன். படம் பத்தி பார்த்தேன், படம் நல்லா இருக்கு. படத்துல என்ன குறை இருக்கு, என்ன நிறைய செய்யலாம், அதான் விஷயம். நன்றி. படம் சூப்பரா இருக்குங்க. கருப்பு பல்சர் நம்ம டைரக்டர் முரளி கிருஷ்ணன் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து மெயினா பாத்தீங்கன்னா காமெடி, வீரம், சென்டிமெண்ட், இது எல்லாமே இருக்கு. கருப்பு பல்சருக்கும் கருப்புனுக்கும் கனெக்ஷன் டைரக்ஷன் செம்மையா பண்ணிருக்காரு டைரக்டர். குடும்பத்தோட வந்து பாருங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தோட, குழந்தை, குட்டிங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. கருப்பு பல்சர் சூப்பர். சூப்பரா இருக்கு படத்துல எனக்கு அந்த ஃபைட்லயும் அவங்க வந்து அந்த அந்த பைக் இதுல சண்டை போடும்போது நல்லா இருக்கும். பயப்படுற மாதிரிலாம் இது இல்ல, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கருத்து சொல்ல வரோம்? எனக்கு என்னன்னா, அதுல வந்து யாரையும் வந்து தாழ்ந்து பேசக்கூடாது, யாரையும் தாழ்ந்து வந்து பார்க்க கூடாது. அப்படிதான் நான் அந்த படத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன். சூப்பர். பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. பின்னாடிதான் சொல்லவும் முடியல. அவர் போஸ்ட் போட்டு போறாங்க, ஆல்ரெடி தேடிட்டு இருக்காங்க. சோ எல்லா விதத்திலயுமே வந்து நல்ல படமா வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்டகத்திக்கு அப்புறம் இந்த படம் வந்திருந்தா சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். கெத்து மாதிரி ஒரு ரோல் பண்ணி இந்த படம் பாக்குறப்ப நம்மளுக்கு சுமாரா தான் இருக்கும். அதான் சொல்றேன், உண்மையில நல்ல படம், நல்லா கெத்து மாதிரி ஒரு ரோல் பார்த்துட்டு பாக்குறப்போ ஏன் மறுபடியும் நான் இப்படி நடிக்கிற மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி தினேஷ் இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்ததுனால நம்மளுக்கு அது சலிப்பு வருது. அதாவது டபுள் ஆக்ஷன் இல்ல, அதுல அந்த ரோல் வரும்போது ஒரு 10 நிமிஷம் வந்த போது கூட நல்லா இருந்தது. இந்த ரோல் வந்து நம்ம பார்த்து சலிச்சு போன மாதிரி ஒரு ஃபீல். இதுல ஐடியா எப்படி இருக்கு? அந்த ஐடியா அது நல்லா இருக்கு. இந்த டோரா படம் பார்த்துருப்பீங்களா, நான் அந்த பிளாட் தான். அத வந்து காலையோட எல்லாம் ஐடியாலாம் நல்லா இருக்கு. பட் அது ஸ்கிரீன் தேவை பண்றப்ப அங்க கோட்டை விட்டாங்க. 2 மணி நேரம் தான் படம், அதுவே நம்மள டயர்ட் ஆகிடுச்சு. சின்ன படம் தான். ஆமா, சின்ன படம் தான். 50 நிமிஷம் தான், 1 மணி நேரம். ஜாதி மெசேஜ் சொல்றாங்க, அது நிறைய பேசியிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டா நடக்கிற இந்த ஆண்ட பரம்பரை, ஆளாத பரம்பரை, அவங்க இருக்கிற பிரச்சனை தான். பட் அதை வெறும் வார்த்தைகளால கன்வே பண்ணிருக்காங்க. அது இன்னுமே நல்லா ஃபோர்ஸா சீனா வச்சிருந்தாங்கன்னா இம்பாக்ட் ஆகும். ஜெனரல் ஆடியன்ஸ் ஒர்க் ஆகுமா? வந்து படம் பார்க்க வரவங்களுக்கு பெருசா குறை சொல்ற, அதாவது ரொம்ப மொக்கை அப்படின்னு போக மாட்டாங்க. பட் படம் பார்க்க உள்ள வர்றதுக்கான அந்த வேலிடான ஏதாவது அது கஷ்டம். ஓகே, வணக்கம். ஓகேவான ஒரு படம், அவ்வளவுதான். தேங்க்யூ.